ஆம் பிரியமானவர்களே, ஊழியம் என்றால் என்ன? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏசப்பா மத்தேயு 5:16 சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மனுஷர்கள் முன்பாக பிரகாசிக்கமாய் இருக்க கடவுதுன்னார். முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படி பிரகாசமாக இருந்தா அதே ஒரு ஊழிய பிரியமானவர்களே. மனுஷர் முன்பாக வெளிச்சமாக இருக்கணும். நற்கிரியைகள் நிமித்தமாகத்தான். அது ஒரு நல்ல ஊழியம்தான். ஊழியம் என்பது சபை வச்சு நடத்துறது, அது ஒரு ஊழியம். சபை கட்டுவது. அது நீங்கள் தனி ஜீவிதத்தில் இப்படியாக இருப்பது அவ்விதமாய் மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தில் இருக்கிற தேவனை பிதாவை மகிமைப்படுத்தும்படி அப்படியாக இருப்பதும் அவருடைய முக்கியமான ஊழியம்தான் பிரியமானவர்களே. ஒருவருக்கும் இடர்கள் உண்டாகாமல் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கப்பட்டு அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.